ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐடிஜி சேனல். நம்ம எனக்கு இந்த வீடியோ பற்றி பார்க்குறோன்னா, நம்ம பார்த்திங்கன்னா டிக்டாக்ல பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனா பார்த்திங்கன்னா லைக் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சுருப்போம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் பார்த்திங்கன்னா நாமளே பார்த்திங்கன்னா டிக்டாக் வீடியோஸ் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மாதிரி வீடியோஸை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது? இப்போ பார்த்திங்கன்னா டிக்டாக் நம்ம இந்தியாவில் பேனில். ஸோ எப்படி நம்ம டிக்டாக் பேன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸை பார்த்திங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது, அதாவது நம்ம வீடியோஸை பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது, திரும்பவும் பார்க்குறது, அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு VPN பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி VPN இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு VPN பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டவுன்லோட் பண்ண VPN பார்த்தீங்கன்னா இந்த செக்யூர் VPN. இந்த பார்த்தீங்கன்னா இந்த VPN மாதிரி ஏதாவது ஒரு VPN பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த திரும்பவும் அந்த VPN பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு அந்த VPN பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இந்த VPN பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது பேன் ஆகிடுச்சு. அந்த டிக்டாக் பார்த்தீங்கன்னா பேன் ஆயிருக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் நெட்வொர்க் வச்சு பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அனதர் வேறு ஏதாவது ஒரு இன்டர்நெட் வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சர்வர் VPN வச்சு தான் நம்ம இந்த டிக்டாக்கை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா VPN பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா VPN ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைலில் இருக்க ஏதாவது ஒரு ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்கிட்ட க்ரோம் ப்ரௌசர் இருக்குது. ஸோ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸ்குள்ளே போங்க. சர்ச் பாக்ஸ்குள்ளே போய்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்டாக் லாகின் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கோங்க. டிக்டாக் ஸ்பேஸ் லாகின் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு சர்ச் தாங்க. சர்ச் தந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா லாகின் டிக்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் டிக்டாக் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாகின் டிக்டாக்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபோன், இமெயில், யூசர் நேம், லாகின் வித் ஃபேஸ்புக், லாகின் வித் கூகுள் இந்த மாதிரி நிறைய ரெஜிஸ்டரான அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூஸ் ஃபோன், இமெயில், யூசர் நேம் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஏன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு OTP மெசேஜ் பார்த்தீங்கன்னா வரும் நம்ம நம்பருக்கு. பட் இப்போது நம்ம இந்தியாவில் பேன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம நம்பருக்கே OTP வர்றது. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த லாகின் வித் கூகுள், லாகின் வித் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். என்கிட்ட நான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிடுறேன். நீங்கள் இதில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோயிங் இந்த மாமூலாக பார்த்தீங்கன்னா டிக்டாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் கிட்ட போய்டுங்க. உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அதில் இப்போ லோட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் பார்த்தீங்கன்னா நான் எந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பார்த்தீங்கன்னா நான் லைக் பண்ணி வைக்கல, வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே பண்ண டிக்டாக் வீடியோ ஏதாவது இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஜஸ்ட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்கள் டிக்டாக்ல அக்கௌண்ட்டில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறது. நான் ஃபாலோ பண்ண இந்த ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.